Hello friends, welcome to Logitude. I am Prem Kumar. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை எப்படி பென்ட்ரைவில் பூட்டபுளாக க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு ஒரு 8 GB பென்ட்ரைவ் வேணும். அதே போல் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 USB DVD டூல் அப்படின்ற சாஃப்ட்வேர் வேணும். இதுக்கான இந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க் வந்து நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம், எப்படி பூட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எஸ் கொடுங்க. இதில் எந்த சோர்ஸ் நமக்கு வந்து ஒரு ஐஎஸ்ஓ ஃபைலும் தேவை. இதில் ப்ரௌஸ், எந்த லொக்கேஷனில் இருக்கோ நம்ம அதை எடுத்துக்கலாம். விண்டோஸ் 8.1 நான் கொடுக்க போகிறேன். ஓப்பன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூஎஸ்பி பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யூஎஸ்பி டிரைவ் வந்து நீங்கள் மல்டிபிளாக போட்டிருந்தீங்கன்னா எந்த டிரைவ்ன்றது நீங்கள் சூஸ் பண்ணணும். நான் மல்டி பூட்ன்ற 14.4 16 GB நான் போட்டிருக்கேன். பிகின் காப்பி, எரேஸ் யூஎஸ்பி டிவிடி. ஏற்கனவே ஏதாவது ஃபைல்ஸ் இருந்தால் எரேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் வந்து எதாவது நம்ம ஓஎஸில் ஏதோ கரெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். எஸ் கொடுங்க. ஒன்ஸ் நம்ம எஸ் கொடுத்ததும் நம்ம பென்ட்ரைவில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே ஃபார்மேட் ஆகி அதுக்கப்புறமா வந்து இந்த ஓஎஸ் வந்து அதில் இன்ஸ்டால் ஆகும். பிஃபோர் இந்த பென்ட்ரைவ் இது கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் பென்ட்ரைவில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் சிஸ்டமில் காப்பி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஃபார்மேட் ஆகி முடித்ததும் இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்படி நம்ம சிடியில் பூட்டபுளாக க்ரியேட் ஆகுதோ அதே மாதிரி க்ரியேட் ஆகும். நீங்கள் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணோன்னா, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி போடணுன்னா, ஜஸ்ட் எப்பயும் போல் பூட் மெனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து யூஎஸ்பி அப்படின்றத சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை பற்றி வந்து ஏற்கனவே நம்ம இன்ஸ்டாலேஷன் வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் இஎஃப்ஐ பூட்டில் எப்படி நம்ம இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போடுறது அப்படின்றத பூட் மெனுவாக க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இது கம்ப்ளீட் ஆகட்டும். ஒன்ஸ் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதும் ஃபினிஷ் கொடுத்து நம்ம ஆப்ரேட்டிங் ஓஎஸ் போடலாம். ஒன்ஸ் வீடியோ இந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் கொடுத்துட்டு நீங்கள் பென்ட்ரைவை போய் பார்க்கும்போது கூட அது நம்ம சிடி மாதிரியே பூட்டபுளாக தான் காட்டும். அண்ட் தென் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு எந்த சிஸ்டமில் போடணுமோ அந்த சிஸ்டமில் போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது சிடி மாதிரியே போட்டுக்கலாம். சிடியை விட இது என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, சிடியில் சம்டைம்ஸ் எரர் வரும். பிகாஸ் ஏதாவது ஒரு ஸ்க்ராட்சாக இருந்தால் ப்ராப்ளம் இருக்கும். பட் பென்ட்ரைவ்லன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வராது. சிம்பிளாக அதே கிளியர் பண்ணிட்டா யூஸ் பண்ணலாம். இது வந்து ஜென்ரல் மோட் பூட்டபிள். இது வந்து இஎஃப்ஐயில் போட்டிங்கன்னா எரர் இருக்கும். இஎஃப்ஐ மோடுக்கு வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எப்படி இஎஃப்ஐல இன்ஸ்டால் பண்ணுறது. அது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபினிஷ் ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணுறோம். திஸ் பிசியில் பார்த்தீங்கன்னா இதுதான் என் பென்ட்ரைவ். பார்த்தீங்கன்னா பூட்டபுளாக இருக்குது. செட்டப் இன்ஸ்டாலேஷன் வரும்.
ஜென்ரலாக ஐஎஸ்ஓ ஃபைலோ இல்லை மெமரி பென்ட்ரைவில் இருந்து பென்ட்ரைவுக்கு வந்து சீரியல் காப்பி பண்ணி அப்படியே காப்பி பண்ணோம்னா நமக்கு வந்து பூட்டபிள் ஆகாது. ஸோ இந்த மாதிரி விண்டோஸ் டூல் வச்சு போடும்போது மட்டும்தான் கிளியராக வரும். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் வித் லாகிட்யூட். அடுத்த வீடியோவில்